வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று சாட்டி சிந்தாத்திர மாதா கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரிலேருந்து எல்லா இடத்துலேருந்து நடப்பாதையாக வந்திருக்கிறாங்க எங்களோட மக்கள். இந்த கோயில் தவசு காலத்தை முன்னிட்டு இந்த முதல் சனி வந்து எல்லாரும் வந்து நடப்பாதையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த பொருளாதார மக்கள்லேருந்து எல்லா ஊர் மக்களும் இங்கே நடந்து வந்திருக்கிறாங்க. இந்த காட்சியை தான் இதில் பார்க்குறீங்க. இந்த நான் இப்போ நிற்கிற இடம் ஷாட் கோயில் சிந்தாத்திர மாதா கோயிலில் நிற்கின்றேன். இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். இந்த முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். எங்களை மக்கள் எல்லாம் நிற்கிற எல்லா காணொலியும் எடுத்து காட்டுவோம் பாருங்கள். நியாயமான சினம் வந்திருக்குங்க. வழியால் சாப்பிட்டு வந்துருக்குது. பாட்டு போட்டுட்டு வழியால் வளவில் நிலைக்கு இருக்கிறார்கள். எல்லாரும் பூசை ஒழிஞ்சு இங்கே இருக்கிறாங்க மக்களை பாருங்க. எவ்வளோ சனம் நிற்கிறேன்னு பாருங்க. இவ்வளோ சனமும் வந்து பூசைக்கு வந்து அரைவாசி ஜனம் போயிடுச்சு. நாங்கள் போகிற இடம் என்ன இடம் இதுவான இதில் என்ன இடம் என்ன செய்கிறாங்க? அதில் அன்னதான மண்டபமா? அதான் அன்னதான மண்டபமா?
இப்போ இதில் வந்து கோயிலுக்கு வந்து அனைவருக்கும் இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு எல்லாரும் சாப்பிடலாமா? எல்லாரும் இதில் வந்து ஒவ்வொரு சனியும் கொடுக்குறான். என்ன ஒவ்வொரு சனியும் இந்த அன்னதான மண்டபத்தில் கொடுக்குறான். பாருங்க இன்றைக்கு என்ன விசேஷமா இன்றைக்கு நடந்தது? இன்றைக்கு வந்து இந்த தவசு கால முதல் சனி என்ன கூப்பிடுன்ற எல்லா ஊர் மக்களும் வந்திருக்கு. என்ன அடுத்த சனியும் பெறும். என்ன இங்கே பாருங்க இந்த அன்னதான மண்டபத்துக்கு சாப்பாட்டுக்கு போகுது. உலகசனமும் பாருங்க உலகசனம் போதும். என்ன முடிவா என்ன கீழே இருந்து சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வருது என்ன உள்ள உள்ளூர் போய் எடுக்கலாம். என்ன வாங்க வாங்க. என்ன என்ன நல்ல நல்ல சாப்பாடா? சொல்ல வேறும் சாப்பிட்டு போட்டு வாங்க. அதான் போகும் உள்ள போவோம். என்னென்று போகிறோம் இதில் போகலாம். இதில் போகலாம். வைக்க போடுறா வழியா சாப்பிட்டுட்டாளா? அது நான் விசனம் வந்தேன். என்ன நியாயமான சனம் வந்திருக்கு. என்னண்ணே தேவானா நியாயமான சனம் வந்திருக்கு. என்ன எதுக்கு சாப்பாடு? எங்க விளாங்கல என்னடா இதுக்கு சாப்பிடுவோம். வாரட்ட கேட்போம். கூப்பிடுங்க வா பேட்டி சாரம் கூப்பிடுங்க. நியாயமான சனம் தான் வந்துருக்கேன். இந்த வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி ஒரு போயிட்டு இங்கே பாருங்க. இந்த சாப்பாடு கொடுக்குற இடத்த பாருங்க. இது வந்து இங்கே இருந்தால் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த அன்னதானம் செய்துருக்கிறவங்க இன்றைக்கு எல்லா செலவும் வந்துருக்கு. நியாயமான சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த வாரம் திரும்பி இது வந்து அன்னதானம் மடம் உண்டு. சாப்பாடு ஒவ்வொரு சனியும் இங்கே சாட்டி கோயிலில் கொடுக்கப்படுகிறது. வணக்கம். மக்களுக்கும் நியாயமான சாப்பாடு சனம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இப்போ இது மீதியா நாட்கள்லாம் இப்போ இருக்கிறார்கள். இப்போ காலம் பண்ண 1 மணிலேருந்து சாப்பாடு கொடுத்து வந்துருக்குறாங்க. 1 மணிக்கு
இதான் அன்னதான மண்டபம். அன்னதான மண்டபம் சாட்டி கோயிலில் இருக்கிற அன்னதான மண்டபம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் வீடியோ காணொலிக்கு பார்த்துருப்பீங்க. அதை எடுத்து போட்டு இப்போ ஒளியால் வந்துட்டோம். ஒளியால் நியாயமான ஸ்தலம் இருக்குது. இவ்வளோ பேருக்கும் இங்கே மதிய உணவு கொடுக்கப்பட்டுள்ளது. சாட்டி கோயில்லாம் தாயின் வழியிலே இயேசு ஐயோ அன்னை கண்ணீர் வடிக்கின்றார். எப்படி இருக்கிறா குட்டி? சும்மா இருக்கிறீங்களா? எப்போ வந்த நீங்க? காலம் எடுத்து நடந்து வந்தீங்களா? நடந்தா வந்த நீங்க? நீங்க பஸ்ல வந்தீங்களா? முடிய எத்தனை மணிக்கு நடக்க வலிக்கிற நீங்க? முடிய 4 மணிக்கு நடக்க வலிக்கிற நீங்களா? 7 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா? எவ்வளோ சனம்? நியாயமான சனமா? 1000 ஜனம் பேரம்மா. அன்னதானத்துக்கெல்லாம் இப்போ போய் சாப்பாடு கொடுத்து எல்லாம் பார்த்தோம். எடுக்க சென்ன இப்போ எடுத்தோம். குறையா குருநாராக்களும் நியாயமா வந்திருக்கு. என்ன எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. என்ன சரி குட்டியா? சரி
எப்படி இருக்கீங்க? என்னப்பா சாப்பிட்றியா? யாரு பையனா? எப்போ வந்த நீங்க? நடந்து வந்தீங்களா? நடந்தா வந்த நீங்க? எத்தனை மணிக்கு நடந்து வந்தீங்க? கை குழந்தையோட வந்தீங்க? இந்த குழந்தையோட நடந்து வந்த தூக்கி நடந்தீங்களா? 5 மணிக்கு தானே இப்படியே. பரவாயில்ல. நீங்க பஸ்ஸில் வந்த நீங்க? இப்போ என்னத்தில் போக போறீங்க? பஸ்ஸில்லையா? பஸ் போக பழிக்கிற போகாமே பழிக்கிற போறீங்களா? சரி. அவன் சாப்பிட்டு கண்டுருக்குறேன். அவன் மோட்டர் வைக்கலாம். அந்த ரோக்கட மால் வந்து என்ன ஏன் பயப்படுறீங்க? வைக்கப்படுறீங்க? மோத்த காட்டுங்க. யாழ் அடைக்கிழங்கை ஆலயத்திலிருந்து வருகிற கோயில்களை 4 மணி பிற்பாடுதான் வெளிப்புறமாக அதனுடைய உரிமையாளர் பேசுகிறார். எனவே மணியந்தோட்ட பக்க மக்களுக்கு பக்கத்தை விடுக்கின்ற அறிவித்தார். உங்களுக்கான பேருந்து சரியாக 3 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை அறிந்தது. 3 மணிக்கு சரியாக உங்களுடைய பேருந்து பஸ் புறப்பட்டதை அறிவித்திருக்கின்றோம். மணி 2 மணிக்கு புறப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார். அப்படியே பாதரண்ட போயிட்டு வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்கப்பா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைய தவசாலத்தில் முதல் சனிக்கிழமை எனக்கு இன்றைக்கு இந்த அன்னதானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய முதல் தடவையாக நான் வந்து பார்வையிட்டான். போன முறை வந்து நான் ஃபாதர் சொன்னார், இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே அன்னதானம் கொடுக்கப்படும். இன்றைய நிறைய ஜனங்களையும் பார்த்தாலே இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. தவ காலத்திலே மிகவும் சிறப்பான முறையில் இந்த சாட்டி புனித சிந்தாத்தின் திருத்தலத்திலே தவக்கால தியானங்களை மேற்கொள்வதற்காக பல இடங்களிலிருந்தும் பல மக்கள் ஒவ்வொரு வருடமும் வருவார்கள். அந்த வகையிலே இது வந்து ஒரு திருத்தலமாக இருக்கிறது. மறை மாவட்டத்தினுடைய பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இந்த புனித சிந்தாத்திரனுடைய திருத்தலம் விளங்குகிறது. இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு வருடமும்
சிலுவை பாதை தியானங்கள், நற்கருணை வழிபாடு, திருப்பலி என பல்வேறுபட்ட ஆன்மீக செயல்பாடுகள் இங்கே ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே வகையில் இந்த வருடமும் இந்த ஜூபிலி ஆண்டிலே அதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கின்ற நோக்கில் தான் இந்த தவக்கால வழிபாடுகள் இந்த திருத்தலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலிருந்தும் ஒவ்வொரு மறைக்கோட்டங்களிலிருந்து பல மக்கள் வருவார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அதிகமாக 2000க்கும் மேற்பட்ட இறை மக்கள் இங்கே சமூகம் தருவார்கள். வந்து இந்த தவக்கால சிலுவை பாதை இன்னும் நற்கருணை வழிபாடு திருப்பலிகளிலே பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரை அவர்கள் முழுமையாக பெற்று செல்வார்கள். அதே நேரத்தில் இங்கே வருகின்ற இறை மக்களுக்கு நாங்கள் மதிய உணவு இலவசமாக வழங்குகிறோம். இந்த உணவுக்காக பலர் தியாகங்கள் செய்து பல அன்பளிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஜாழ்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் அதிகாரிகள், இன்னும் பல மக்கள் இந்த திருத்தலத்திற்கு உதவி செய்து இங்கே வருகின்ற மக்கள் பட்டினியோடு செல்லக்கூடாது, இறைவனுடைய அருளோடு அன்பிலே இந்த உணவிலே பகிர்ந்து கொண்டு அவர்கள் நிறைவாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இந்த உணவை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமையும் இன்னும் ஒரு மறைக்கோட்டத்திலிருந்தும் பல மக்கள் வர இருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு 5 சனிக்கிழமை இங்கே தவக்கால தியானத்துக்குரிய செயல்பாடுகள், ஆன்மீக செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருப்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த திருத்தலத்தினுடைய பரிபாலராக அருள் தந்தை ஜெகன்குமார் கூஞ்ச அடிகளாருடைய அயராத முயற்சியினாலும் அவருடைய அர்ப்பணிப்பினாலும் அவருடைய அயராத சேவையினாலும் இந்த செயல்பாடுகளை இந்த திருத்தலத்திலே நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். நன்றிப்பா. இந்த டைம் ஒதுக்கி இவ்வளோ வேலை பொழுதுலேயும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த பேட்டியை தந்தது நன்றிப்பா. நான் போன முறையும் வந்து ஜெகன் பார் எனக்கு முடிவான விளக்கம் இந்த கோயிலை பற்றி, கோயில்கிட்ட வரலாறு இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு பேட்டி எல்லாம் யூடியூப் சேனலில் கூட அவராக இப்போ கூப்பிட்டுச்சினர் காரில் போய் கண்டுருக்குறீங்க. அப்போ உங்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்க சொல்லி மற்றது அந்த அன்னதானம் செய்கிற இதுக்குள்ளே என்ன மட்டும்தான் அனுமதிச்சவர் என்னென்னு சொன்னால் குறையில்லை. அங்கே குறையலாம். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் கூட நான் 2 மணி நேரம் போட்டபடியாக என்ன மட்டும் அனுமதி தந்தவர் உள்ளே போய் எடுக்க சொல்லி நான் அதையும் எடுத்து இந்த யூடியூப் சேனல் மூலம் காட்டிக்கின்றிருக்கிறேன். இப்படியான சிறப்பான நிகழ்வுகளை பார்க்க இப்படி எங்களை கத்தோலிக்க மக்கள் ஒரு மாற்றங்களாக வரணும் வழிபாடு தளது பெரிய சித்திரமாக இருக்குன்னு பார்க்குறது. இப்போ புலம்பெயர்ந்த மக்களும் இந்த எனக்கு உதவிகள் செய்கிறாங்களா? புலம்பெயர் மக்களும் இதுக்கான அன்பளிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக புலம்பெயர்ந்த மக்களும் நிதியாக, பொருட்களாக, பல்வேறுபட்ட பணிகளூடாக பல செயல்பாடுகளை அவர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு சனியும் இந்த அன்னதானம் நடக்கும். ஒவ்வொரு சனி இந்த தவக்காலத்தில் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றபடி இல்லை. இது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு, ஆன்மீக செயல்பாடுகள். இது தவக்காலத்தில் வர அப்படின்னாலே தவக்காலத்தில் வருகிற 6 வெள்ளிக்கிழமைகளிலே இந்த நிகழ்வு சிறப்பாக. நன்றிப்பா. நன்றி. இவ்வளோ நேரம் உங்களை ஒதுக்கி டைம் தந்தது நன்றியா.